சூரசம்கார திருநாள் அன்று தவறாமல் இதை செய்யுங்கள். தேதி 27 ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்றைய விரதம். அதிகாலை முதலே விரதம் தொடங்க வேண்டும். உடல் சரியில்லாதவர்கள் தவிர பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. முடியாவிட்டால் சிறிது ஜூஸ் மட்டும் பருகலாம். விரத முறைகள்: 1. காலையில் எழுந்து முருகனை வழிபாடு பண்ணுங்கள். 2. 36 தடவை கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். 3ஆம் சாயந்திரம் சூரசம்காரம் நடைபெறும் இடத்தில் பார்வையிடுங்கள். கோயிலில் நேரில் பாருங்கள். முடியாவிட்டால் டிவியில் திருச்செந்தூர் சூரசம்காரம் பாருங்கள். 4ஆம் அதன் பிறகு பானகம் நைவேத்தியம் செய்து முருகனுக்கு அர்ப்பணியுங்கள். 5. 6 தீபங்கள் ஏற்றி வீட்டிலோ கோயிலிலோ பூஜை செய்யுங்கள். 6வது பிறகு பானகம் குடியுங்கள். இதுவே விரத நிறைவு. விரதத்தின் பலன்கள்: 7 ஜென்ம பாவங்கள் விலகும். எதிரிகள் தங்கள் தவறை உணர்வார்கள். மன அமைதி, நிம்மதி, வெற்றி கிடைக்கும். முருகன் நிச்சயமாக செய்வார். முக்கிய மந்திரம்: தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத். வேல் நம் மனதில் உள்ள தீமையை அழிக்கவே. முருகனை நம்புங்கள், வேலவனை நம்புங்கள். சூரசம்காரம் நாளில் மனதை தூய்மையாக்கி விரதம் இருங்கள். இந்த வருஷ சூரசம்காரம் உங்க மனசுல இருக்கிற சூரனை சம்காரம் பண்ணும். தொந்தரவுகளை ஒழிக்கும். நல்லதே நடக்கும். முருகா என்று நம்பி சொல்லுங்கள்.